நாம் இன்று பேசப்போகும் கதை ஒவ்வொரு வீட்டிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்களின் கதை. அவர்கள் அணியும் ஆடையோ, அவர்கள் பேசும் மொழியோ, அவர்கள் இருக்கும் ஊரோ, அவர்கள் பெற்ற கல்வியோ வேறுபட்டிருந்தாலும் அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் வலிமை மட்டும் ஒரே மாதிரியாக இருக்கும். அந்த வலிமை அவர்கள் சுமக்கும் பொறுப்புகள், அவர்கள் கடக்கும் தடைகள், அவர்கள் அடையும் வெற்றிகள். நம் சமூகத்தில் சில பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் காலை கண் விழித்த கணத்திலிருந்து இரவு கண் மூடும் வரை வீட்டை தாங்கும் தூணாகவும், குழந்தைகளின் பாதுகாப்பான நிழலாகவும், பெற்றோருக்கு எதிர்பார்ப்பாகவும், வெளியுலகில் நிறுவனங்களுக்கு முன்னேற்றமாகவும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர்கள். ஆனால் உலகம் அவர்களிடம் கேட்காமல் தவறவிடும் ஒரு விஷயம் உள்ளது. அவர்கள் தனியாக போராடும் போராட்டத்தின் பெருமை. ஒரு பெண் வீட்டுக்கு வெளியே போக முடியாமல் தடுக்கப்படுகிறாள். வீடு பார்த்தா போதும், பெண்ணுக்கு வேலை எதுக்கு, காசு சம்பாதிக்கிறத ஆளுங்க வேலை, நீ வேலைய போனா எங்களுக்கு கெடுப்பா என்ற எத்தனை விதமான வார்த்தைகள். ஆனால் அந்த வார்த்தைகளின் பின்னால் மறைந்திருக்கும் உண்மை ஒன்றுதான். அவள் திறமைக்கான பயம். முன்னேறினாலே குடும்பத்தின் பழைய சிந்தனைகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் அர்த்தமே இருக்காது. அதனால் அந்த கட்டுப்பாடுகள் அவளின் கால்களை கட்டும் சங்கிலியாக மாறுகிறது. பல பெண்கள் வாழ்கிறாங்க. காலை 5 மணிக்கு எழுந்து வீட்டை சுத்தம் செய்து காப்பி கொடுத்து குழந்தைக்கு டிபன் வைத்து கணவர் அலுவலகத்திற்கு போக தயார் செய்து அப்புறம் தன் வேலையை ஓடுகிறாள். அவள் வேலைக்கு போனாலும் அவள் மனம் வீட்டில் தான் இருக்கும். குழந்தை சாப்பிட்டானா, அம்மா மருந்து எடுத்தாரா, இரவு என்ன சமைப்பது, என் பிழை ஏதாவது நடந்து விடாதா என்பதற்காக எப்போதும் கவலைப்படும். ஆனால் வீட்டில் இருப்பவர்களுக்கு அவள் ஓடும் வாழ்க்கை தெரியாது. அவள் மழையோ வெயிலோ சோர்வோ உடல்நல குறைபாடோ இருந்தாலும் வேலையில் இருந்து வீடு திரும்பும் போது ஒரே ஆசை, கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்று. ஆனால் வீட்டின் கதவு திறக்கும் அந்த நொடியில் இருந்து அவள் மீண்டும் ஒரு புதிய வேலையை தொடங்க வேண்டும். அரை சுத்தம், குழந்தை பாடம், சமையல், குடும்ப தேவைகள், ஒரு முடிவில்லாத பொறுப்பு பட்டியல். பல பெண்கள் வாழ்க்கையில் சண்டை போட்டுக்கொண்டே வேலைக்கு வந்திருக்கிறாங்க. கணவரிடம் சொல்ல முடியாமல் மனக்கசப்பு தாங்கி வந்திருக்கிறாங்க. அம்மா அப்பா குடும்பத்தினர் ஆதரிக்காமல் வெளியே போக வேண்டாம், வீட்டிலேயே இரு என்று சொல்லியும் அவர்கள் உள்ள மட்டும் சொல்லும், நானும் ஒன்றை சாதிக்கணும். அவங்க சாதிப்பது பட்டம் வாங்குறது மாதிரி பெரிய விஷயம் இல்ல. ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தனி அடையாளம், ஒரு மாத வருமானம். அது ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய சுதந்திரம். பெண் வேலைக்கு போனா வாழ்க்கை நொறுங்குன்னு பலரும் சொல்லுவாங்க. ஆனா உண்மையில் பெண் வேலைக்கு போனால்தான் வீடு தாங்கப்படும். அவன் சம்பாதிக்கும் காசு பல குடும்பங்களை தினமும் காப்பாற்றுகிறது. குழந்தைகளுக்கு நல்ல பள்ளி, குடும்பத்துக்கு நல்ல உணவு, வீட்டுக்கு பாதுகாப்பு. மேலும் அவளின் மனதிற்கு ஒரு பெருமை, ஒரு நிம்மதி. அவள் ஒருபோதும் வெளி உலகை பார்க்காத பெண் கூட சமையல், தையல், கைவினை, ஆன்லைன் வியாபாரம், டியூஷன், யூடியூப் போன்ற வழிகளால் தன் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிக்கிறாள். அவள் மெதுவாக முன்னேறுகிறாள். அவள் கற்றுக்கொள்கிறாள். குடும்பத்துக்கு சொல்வதற்கு பயப்படும் விஷயத்தை உலகத்துக்கு சொல்லிவிடுகிறாள். நானும் முடியும். காலம் மாறிவிட்டது. பெண்கள் இன்று சின்ன ஊரிலிருந்து பெரிய நகரத்துக்கு, சமையல் அறையிலிருந்து ஸ்டார்ட் அப் ஆபீஸ் வரை, மெட்ரோ ரயிலிலிருந்து விமான ஓட்டுநர் அறை வரை ஒவ்வொரு தளத்திலும் தங்களை நிரூபிக்கிறார்கள். ஆனா அந்த நம்பிக்கையின் பின்னால் எல்லாம் வலி, கண்ணீர், தியாகம், பொறுப்பு, ரொம்ப பெரிய மன ஆலோசனை, இவை அனைத்தும் இருக்கும். ஒரு நாள் மட்டும் ஓய்வு கொடுக்க யாரும் வரமாட்டார்கள். அவளிடம் எதிர்பார்ப்பு குறையாது. ஆனா அவள் தன் மனத்தோடே சொல்வாள், நாளைக்கு நல்லது நடக்கும், நான் இன்னும் கொஞ்சம் தாங்கணும். இந்த தாங்கும் மனதுக்கு பின்னால் தான் வெற்றி. அந்த வெற்றியை யாரும் ஒரே இரவில் தரமாட்டார்கள். ஆனா வாழ்க்கை மெதுவாக அவளுக்கு சில பரிசுகளை கொடுக்கும். ஒரு பதவி உயர்வு, ஒரு குடும்ப மகிழ்ச்சி, ஒரு குழந்தையின் புன்னகை, ஒரு கணவரின் பாராட்டு, ஒரு நண்பரின் நீ ரொம்ப நல்லா செய்ற என்ற ஒரு சொல்லே கூட அவளின் போராட்டத்தின் மதிப்பை சொல்லிவிடும். பெண் என்பதே வலிமை, பெண் என்பதே தன்னம்பிக்கை, பெண் என்பதே சக்தி. வேலையோ வீட்டோ என்ற பேதம் இல்லாமல் ஒரு பெண் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கைக்கு எதிராக போராடி கொண்டுதான் வாழ்கிறாள். இந்த உலகம் ஒரு பெண்ணிடம் இருந்த எத்தனை தியாகம் கேட்டாலும் அவள் ஒருபோதும் கைவிட மாட்டாள். அவள் தடுமாறினாலும் எழுந்து நிற்பாள். அவள் அழுதாலும் சிரிப்பாள். அவள் சோர்ந்தாலும் போராடுவாள். ஏன்னா அவளின் மனதில் ஒரே எண்ணம், என் குழந்தைகளுக்காக, என் குடும்பத்துக்காக, என்னாக இருந்தாலும் நான் தான் செய்யணும் என்று. இந்த வீடியோவை பார்ப்பது ஒரு பெண்ணாக இருந்தால் நீங்க எடுக்கும் ஒவ்வொரு எடுப்பும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையும் ஒரு கட்டத்துக்கு மேலே எடுத்து செல்லுகிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். நீங்கள் சாதாரண பெண் இல்ல, நீங்கள் ஒரு அற்புதமான உயிர். உங்கள் சக்தியை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு முன்னால் நிற்கும் உலகமே உங்களுக்கு ஒரு நாள் கைகொட்டி நிற்கப் போகிறது. பெண்ணின் வாழ்க்கை என்பது வெளியில் தோன்றுவது போல சுலபம் அல்ல. அவள் சிரித்து பேசினாலும் உள்ளுக்குள் இருக்கும் அழுத்தத்தை தனியா தான் தாங்குகிறாள். சில பெண்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு அடியும் வைக்க முடியாத சூழலில் பிறந்து இருக்கிறார்கள்.
அவர்கள் முன்னேற நினைத்தாலும் குடும்பத்தின் பழக்க வழக்கங்கள், சமூதியின் நெருக்கடி, பெண் என்ற பெயரில் வரும் கட்டுப்பாடுகள் அனைத்தும் அவள் பாதையை மறைக்க முயற்சி செய்கிறது. ஆனால் அந்த எல்லாவற்றையும் மீறி மனதில் ஒரு புள்ளி நம்பிக்கையை கொண்டு தன் கனவுகளை பிடித்து நிற்கும் அந்த பெண்தான் உண்மையான வீரர். சில நேரங்களில் அவள் சிரித்து நடக்கிறாள், சில நேரங்களில் மனசு உடைந்து நிசப்தமாயிருப்பாள். ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவளால் ஒருபோதும் செய்ய முடியாது, கைவிடுவது. அவள் வீடு வேலையை சமநிலையில் வைத்துக்கொண்டு தன் உடலின் தேவைகளையே கூட மறந்து ஓடுகிறாள். சோர்வாக இருந்தாலும் உணவை முதலில் குடும்பத்திற்குத்தான் போடுவாள். பணப்பை காலியாக இருந்தாலும் குழந்தைக்கு தேவையானதை மறக்க மாட்டாள். எனக்கான மகிழ்ச்சியை விட்டு கொடுத்தாலும் குடும்பத்தின் முகத்தில் மகிழ்ச்சி காண்பதற்காக மட்டும் வாழ்கிறாள். இத்தனை தியாகத்துக்கும் யாராவது நன்றி சொல்லுவார்களா என்ற கேள்வி கூட அவளுக்கு வராது. ஏனெனில் அவள் செய்வதே ஒரு கடமை அல்ல, அது அவளின் அன்பு, அது அவளின் பொறுப்பு, அது அவளின் வலிமை. பெண்களை பலர் பலவிதமாக மதிப்பிடுகிறார்கள். சிலர் அவளுக்கு என்ன வேலை இருக்கு, வீட்டில் தான் இருக்கிறாங்க என்று சொல்வார்கள். ஆனா வீட்டை தாங்குவது என்பது மிகப்பெரிய போராட்டம் என்பது அந்த வார்த்தைகளை சொல்லுபவர்களுக்கு ஒரு போதும் தெரியாது. ஒரு பெண் வீட்டை நிர்வகிக்கிறாள் என்றால் அவள் ஒரு திட்ட மேலாளர், அவள் ஒரு கணக்காளர், அவள் ஒரு சமையல்காரர், அவள் ஒரு குழந்தைகளின் ஆசிரியர், அவள் ஒரு மருத்துவர், அவள் ஒரு உளவியல் நிபுணர், அவள் ஒரு பாதுகாப்பு அதிகாரி. இவை அனைத்தையும் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளும் ஒரே மனிதர். இவ்வளவு பொறுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறாள். அவள் தினமும் உலகத்தை காப்பாற்றும் ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறிவிடுகிறாள். ஆனால் அந்த சூப்பர் ஹீரோவுக்கு ஒருபோதும் போர்வை கிடைக்காது. அவள் சாதாரண பெண்மையின் தோற்றத்தில்தான் உலகத்தின் பாரத்தை சுமப்பாள். பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் பயணம் பல கண்ணீர் துளிகளால் உருவானது. பெண்ணின் உள்ளுணர்ச்சி, யாருக்கும் தெரியாத காயங்கள். பெண்ணின் மனசு என்பது ஒரு அமைதியான சமுத்திரம் போல. மேலே எதுவும் தெரியாத மாதிரி அமைதியாக இருக்கும். அதை அவளே மட்டும் அறிவாள். சில பெண்கள் தங்கள் உணர்ச்சிகளை வெளி உலகிற்கு சொல்லவே மாட்டார்கள். ஏனெனில் சொல்லும் முன்பே அவர்கள் கேள்விப்படுவார்கள், இதுதான் பெரிய பிரச்சனையா? அந்த ஒரு வரி ஒரு பெண்ணின் உள்ளத்தை கேத்து வைக்கும் அளவுக்கு கூர்மையானது. ஃபேக்ட். என் பேசாமல் இருப்பதற்கு காரணம் பல நேரங்களில் கற்றுக் கொடுக்கப்பட்ட பயம். சும்மா இரு, பொறுத்துக்கொள், பெண்ணு சூடாக பேசக்கூடாது. இந்த வார்த்தைகளால் அவள் உணர்ச்சிகளை பூட்டி போடப்பட்டாள். ஆனால் அவள் மௌனம் அவளது பலவீனம் அல்ல, அது போராட்டத்தின் இடைநிறுத்தம் மட்டுமே. இரவில் துளிதிருந்து அமைதியாக அழும் பெண்கள். ஒரு பெண்ணின் கண்ணீர் எப்போதும் பகலில் வராது, அது இரவில் மட்டும் சைலண்ட்லி வழியும். ஏனெனில் அப்போது யாரும் கேட்க மாட்டார்கள், யாரும் பார்ப்பதில்லை. அவள் தன் வாழ்க்கையின் எல்லா பாரத்தையும் ஒரு நிமிடத்திற்கு மட்டும் வெளியே விடுவாள். அந்த கண்ணீர் அவளின் தோல்விக்காக அல்ல, அது அவளின் ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ளும் மனதின் சிறிய மரணங்களுக்கான அஞ்சலி. எல்லோரும் தூங்கிய பின் அவள்தான் உட்கார்ந்து அந்த நாளை மறுபடியும் மனதில் ஓட விடுவாள். எங்கே தவறி சென்றே, என்ன இன்னும் வேணும், எப்படி முன்னேறலாம்? அவள்தான் தன்னுடைய ஆலோசகர், தன்னுடைய மருத்துவர். பெண்கள் மறைத்து வைத்த கனவுகள். பல பெண்கள் தங்கள் கனவுகளை ஓபனா சொல்லவே முடியாது. ஏனெனில் அது உனக்கு தேவையா, வீட்டை பார்த்து போ என்ற வார்த்தைகள் அவர்கள் கனவுகளுக்கே வாசல் பூட்டு போடவிடும். சில பெண்கள் நல்ல பாடகிகள், ஆனா அவர்களது குரல் சமையலறை சுவரில் மட்டுமே திரும்பும். சில பெண்கள் ஓவியர்கள், ஆனா அவர்களது கலை குழந்தைகளின் ஸ்கூல் புக்ஸ்ல மட்டுமே வரையும். சில பெண்கள் எழுத்தாளர்கள், ஆனா அவர்களது எழுதுகோள் குரோசரி லிஸ்ட்ல மட்டுமே ஓடும். கனவுகள் இருப்பது தவறல்ல, அதை அடக்கி வைத்திருப்பதே சமூகத்தின் தவறு. அது வந்து இரிசல்ல இருந்து நானும் ஒரு நாள் உயர் வேண்டும் என்று சொல்ல தயங்கும் பெண்கள். சில பெண்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கிறது, ஆனா சொசைட்டி அதை வெளிப்படுத்தவே அனுமதிக்காது. நீ அதிகம் ஆசைப்படாதே, பெண்ணு சின்ன பழு இருந்தா போதும். இந்த வார்த்தைகள் பெண்களை குறுகிய பெட்டியில் அடைக்க முயற்சி செய்கிறது. ஆனா அந்த பெண்ணின் உள்ளே நான் கூட செய்ய முடியும் என்ற தீ அணையாமல் எரிகிறது. அந்த தீயை அணைக்க குடும்பமும் சமூகமும் சூழலும் முயற்சி செய்யலாம். ஆனால் அவள் உள்ளத்தில் இருக்கும் அழிவில்லா வலிமை அன்றைய தினம் அணையாது. தன்னலமில்லாத பண் மனசின் அழகு பண் தன் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து வாழ்கிறாள். தன்னக்கான துணிமணியை விட்டு கொடுப்பாள், பிரியமான உணவை விட்டு போடுவாள். தன் கனவுகளை கூட சில நேரங்களில் யாரோ ஒருவரின் நிம்மதிக்காக தியாகம் செய்து விடுவாள். இதை சொசைட்டி பலர் புரிந்து கொள்வதும் இல்லை, நன்றி சொல்லுவதும் இல்லை. ஆனா அவள் அதற்காக ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டாள். ஏனெனில் கொடுப்பதே அவளின் இயல்பு, அன்புதானே அவளின் அடையாளம். நான் தனியாக போராடுகிறேன் என்று எண்ணும் பெண்களுக்கான உண்மை, ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தனித்து போராடுவாள். ஆனால் அவள் அறியாத உண்மை ஒன்று இருக்கிறது. அவளுக்கு பின்னால் அவளைப் போலவே ஆயிரக்கணக்கான பெண்கள் அதே வேதனையில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அவள் தனிமையில் நிற்கிறாள் என்று நினைத்தாலும் அவள் போராட்டம் தனிப்பட்டது இல்லை, அது ஒரு தலைமுறையின் போராட்டம். அதுவே எதிர்கால பெண்களுக்கு வரும் வலியை களிமாக்கும். பெண்களின் அமைதியான புரட்சி. பெண்கள் சத்தமாக போராடுவதில்லை, அவர்கள் அமைதியாக மாற்றங்களை ஏற்படுத்துகிறார்கள். அம்மா, மனைவி, மகள், அக்கா,
ஒவ்வொரு ரூபத்திலும் அவர்கள் உலகத்தின் திசையையே மாற்றுகிறார்கள். ஆனால் அதற்கு பிரசாரம் கிடைப்பதில்லை. அவர் செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலுமே உலகத்தின் அடித்தளத்தை உறுதியாக வைத்திருக்கும். அதை யாரும் பாராட்டாவிட்டாலும் பெண்களின் அமைதியான புரட்சி ஒன்றும் நிற்காது. ஒரு பெண் எவ்வளவு துன்பம், தடைகள், பநீதிகள், பயம், அவமானம், கஷ்டம் எல்லாம் சந்தித்தாலும் அவள் ஒருபோதும் உடைந்து விட மாட்டாள். ஏனெனில் உலகம் முழுவதும் ஒரே ஒரு ஜாதி இருக்கிறது, அதிசக்தி கொண்ட ஜாதி. அது பெண். பெண் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பாள். கண்ணீர் வந்தாலும் சிரிக்க கற்றுக்கொள்வாள். தனிமை வந்தாலும் தன்னையே ஆறுதல் கூறுவாள். வலி வந்தாலும் அதை வெற்றியாக மாற்றுவாள். உலகத்தில் மிக வலிமையானவர் யார் என்றால் அதற்கு பதில் ஒரே ஒன்று: தன் வலியை தானே தாங்கி தடுத்து குடும்பம், வேலை, வாழ்க்கை எல்லாவற்றையும் நடத்தும் பெண். நீங்கள் வீட்டில் இருந்தாலும், வெளியில் வேலை செய்தாலும், அல்லது இரண்டையும் சமநிலைப்படுத்தி இருந்தாலும், உங்கள் ஒவ்வொரு சுவாசமும், ஒவ்வொரு முயற்சியும், ஒவ்வொரு சிறிய முன்னேற்றமும் நாளை ஒருவேளை எத்தனை பெண்களுக்கு ஒளியா மாறப்போகிறதோ தெரியுமா? உங்கள் மகள் உங்களை பார்த்து தன்னம்பிக்கை கற்றுக்கொள்ளப் போகிறாள். உங்கள் நண்பி உங்களை பார்த்து நானும் முடியும் என்று நினைக்கப் போகிறாள். உங்களால் ஊக்கம் பெறும் ஒருவரின் வாழ்க்கையை உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் பெண்ணின் சக்தி. அவள் வெற்றி பெறும்போது அவள் மட்டும் வெற்றி பெறுவதில்லை, அவளை பார்த்திருக்கும் எல்லா பெண்களும் வெற்றி பெறுகிறார்கள். பெண்ணின் வாழ்க்கையில அவள் முடியாது என்று சொல்லப்படும் பல பகுதிகள் இருக்கும். ஆனா அவள் மனசில் சொல்வாள், ஒரு நாள் நான் சாதித்து காட்டுவேன். அந்த ஒரு நாள் இன்றுதான் ஆரம்பம். உலகம் உங்களை அண்டர் எஸ்டிமேட் செய்யலாம், ஆனா உங்கள் உழைப்பு, உங்கள் பொறுமை, உங்கள் கனவு, இவை ஒரு நாள் உலகத்தையே உங்களிடம் பரச வைக்கும். காற்று எதிரே வீசினாலும் பறக்கும் பறவையே வலிமையானது. அதுபோலத்தான் நீங்கள். உங்கள் போராட்டங்கள், உங்கள் துன்பங்கள் உங்களுக்கான இடத்தை உலகத்தில் உருவாக்கும் பணிகள் மட்டுமே. ஒரு பெண் வெற்றி பெறும்போது உலகம் கேள்வி கேட்கும், அவள் எப்படி இதையே செய்தாள்? ஆனா பதில் மிகவும் எளிது: அவளால் முடியாதது எதுவும் இல்லை. அதனால் இப்போதே இந்த நொடியே அவள் மனதில் ஒரு தீபத்தை ஏற்றட்டும். நான் முடியும், நான் முன்னேறுவேன், நான் உயர்வேன். நீங்கள் எங்கே இருப்பினும், எந்த நிலையில் இருப்பினும், எத்தனை தடைகளை பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் கனவுகள் எழுதி தரப்போகிறது. அதை எப்போதுமே நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் சாதாரண பெண்ணல்ல, நீங்கள் ஒரு புரட்சி, நீங்கள் ஒரு சக்தி, நீங்கள் ஒரு வரலாறு. ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் மீரா என்ற பெண் வாழ்ந்தாள். அவள் சிறு வயது முதல் நல்ல படிப்பு, நல்ல வேலை, சுயமாக நிற்க வேண்டும் என்ற பெரிய கனவு வைத்திருந்தாள். ஆனா அவளுடைய வாழ்க்கை அது போல எளிதாக இல்லை. அவளுடைய குடும்பம், பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய ஆசைகளா வேண்டுமா என்று எப்போதும் கேட்பார்கள். அவள் பள்ளிக்கு போகும்போதே இந்த அளவுக்கு படிச்சா போதும், வீட்டு வேலை கற்றுக்கும், பெண்ணுக்கு வீட்டை நடத்தினாலே போதும், நாளைக்கு கூடை பிடிச்சு மாப்பிள்ளைக்கு போய் விடுவேன், இப்படி பல வார்த்தைகள் வந்து விழும். மனசு நொந்தாலும், கண்ணீர் வரினும் ஒரு விஷயம் மட்டும் அவள் நினைத்து கொண்டே இருப்பாள்: எனக்கு நான் நம்பிக்கை வேண்டும். அவன் யார் சொன்னாலும் என் வாழ்க்கை நான் கட்டிக்கொள்வேன். அப்படி கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் அவள் தன்னால் முடிகிற அளவுக்கு முன்னேறினாள். ஆனா வாழ்க்கை அவளுக்கு பரிசு கொடுக்கவில்லை, பாரத்தை கொடுத்தது. திருமணமானதும் அவள் கனவுகள் மேசையின் கீழ் தள்ளப்பட்ட புத்தகங்களைப் போல தூசியில் புதைந்து விட்டன. காலை முதல் இரவு வரை வீட்டு வேலை, குழந்தை சமையல், குடும்பம் பொறுப்பு, இவையெல்லாம் அவளை சூழ்ந்தன. ஆனா அவள் உள்ளுக்குள் ஒரு சிறிய குரல் இருந்தது: ஒரு நாள் நான் சாதிப்பேன், இதுதான் என் முடிவில்லை. ஒரு நாள் அவள் தன் குழந்தையை படிக்க வைக்கும் போது அவள் சொன்னாள்: நான் உன் வயசுல படிக்க ஆசைப்பட்டேன், ஆனோ முடியல. அந்த வார்த்தைக்கு பின் ஒரு நிமிஷம் அமைதி. குழந்தை திரும்பி அவளிடம் கேட்டது: அம்மா, நீ இப்போ படிக்கலாமே, நீயும் பெரியதாகலாமே. அந்த ஒரு கேள்வி அவளுடைய உயிரையே மாற்றியது. அவள் கண்களில் கண்ணீர் வந்து சொன்னாள்: ஆமாம், நான் இன்னும் முடியும். அந்த நாளிலிருந்து அவள் தன் வாழ்க்கையை மீண்டும் கட்டிக்கு எடுத்துக்கொண்டாள். குழந்தையை தூங்க வைத்த பிறகு, மற்றவர்கள் தூங்கிய பிறகு இரவு விளக்கின் ஒளியில் படிக்க ஆரம்பித்தாள். தடைகள் வந்தன, கிண்டல்களும் வந்தன. ஆனால் அவள் நின்றுவிடவில்லை. நாட்கள் கடந்து, மாதங்கள் கடந்து, ஆண்டு கடந்து, ஒரு நாள் அவள் கனவு இருந்த அதே வேலைக்கான நேர்காணல் கால் வந்தது. அந்நாளில் அவள் ஒரு சாதாரண பெண் அல்ல, ஒரு போராளி, ஒரு தன்னம்பிக்கை, ஒரு சக்தி. அவள் வேலை கிடைத்த நாளில் அவள் கண்ணீர் விட்டாள். ஆனா அந்த கண்ணீர் வலியின் கண்ணீர் இல்லை, வெற்றியின் கண்ணீர். அந்த நிமிஷம் அவள் தன்னிடம் சொன்னாள்: என்னை யாரும் தடுத்தது இல்லை, நான் தானே என்ன தடுத்துக்கொண்டேன். அதே உண்மையை நீங்களும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரும் தடைகள் உங்களை நிறுத்த அல்ல, உங்களை பலப்படுத்த. உங்கள் கனவு இன்னும் நடந்து கொள்ளவில்லை என்றால் அது உங்களிடம் வரவில்லை என்பதல்ல, அதற்கான நீங்கள் இன்னும் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான். உங்கள் பயணம் மெதுவாக இருக்கலாம், ஆனால் நிச்சயம் இருக்கும். உங்கள் முயற்சி சிறியதாக இருக்கலாம், ஆனால் அதன் விளைவு பெரியதாக இருக்கும். உங்கள் வலி யாருக்கும் தெரியாமல் போகலாம், ஆனால் உங்கள் வெற்றி உலகத்துக்கே தெரிய போகிறது. பெண்ணின் வாழ்க்கை என்பது ஒரு கதை அல்ல, ஒரு புரட்சி.
நீங்கள் இன்று எங்க இருந்தாலும், எவ்வளவு சோர்வா இருந்தாலும், உங்கள் வாழ்க்கை உங்களால் தான் மாறும். உங்கள் முயற்சி, உங்கள் பொறுமை, உங்கள் நம்பிக்கை ஈக்குவல் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் அசாதாரண சக்தி. உலக பற்றி சந்தேகம் கொள்ளலாம், உங்களை குறைத்து மதிக்கலாம், உங்களை நிறுத்த முயற்சிக்கலாம். ஆனா உங்கள் மனசு நம்பிக்கை கைவிடாத வரைக்கும் நீங்கள் தோல்வியை பார்க்கவே மாட்டீர்கள். நீங்க நினைவில் வையுங்கள், நீங்க ஒரு பெண் அல்ல, நீங்க ஒரு சக்தி, நீங்க ஒரு தீ, நீங்க ஒரு மாற்றம், நீங்க எழுதப்படாத இன்னொரு வெற்றி கதை. இப்போ எழு, உணர்ந்து எழு, உன்னை நம்பி எழு, உன் கனவுகளுக்கு நட. உன் பயணம் இன்னும் ஆரம்பம் மட்டுமே. அவள் சிரிப்பதற்கு பின்னால் பல கனவுகளை அளித்திருப்பாள். அவள் அமைதியாக இருப்பதற்கு பின்னால் பல வேதனைகளை புதைத்திருப்பாள். அந்த நாள் அவளின் கண்களில் வரும் கண்ணீர் துளி துயரத்துக்கானது அல்ல, வெற்றிக்கு, சந்தோஷத்திற்கு, தன்னம்பிக்கைக்கு. என்பவன் ஒரு சாதாரண மனிதர் இல்லை. அவள் நடந்து கொண்டே உலகத்தை உயர்த்தி கொண்டு செல்லும் சக்தி. அவளை நிறுத்த முயலும் கட்டுப்பாடுகள் எத்தனை வந்தாலும் அவள் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருக்கும் அந்த சிறு நம்பிக்கை, அந்த சிறு கனவு, அந்த சிறு தீதான் அவளை தினமும் மீண்டும் எழும்ப செய்யும் உண்மையான வலிமை. வீட்டின் சுவர்களுக்குள் அடைக்கப்பட்டாலும், சொல்லப்படாத தியாகங்களில் வாழ்ந்தாலும், அவளின் முயற்சியும் உறுதியும் அன்பும் ஒரு நாள் அவளுக்கு மட்டும் திறக்கப்படும் வெற்றி கதவுகளை தட்டி கொடுத்தே தீரும். ஏன் போராடுகிறாள் என்பதே அவள் பலவீனம் அல்ல, அவள் இன்னும் பெரிய உயரங்களை அடைய தயாராகிறாள் என்பதற்கான அறிகுறி. உலகம் புரியவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் அவளே தன்னை நம்பிக்கையுடன் பிடித்துக் கொண்டு இருந்தால் அவளின் பாதையை எந்த சக்தியும் மறுத்து நிறுத்த முடியாது. இன்று போராடி கொண்டிருக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரே ஒரு உண்மை: நீ இப்போது கடக்கிற துயரமும் தடைகளும் நாளை உன்னை வணங்கும் வெற்றியின் அடித்தளமே. அதனால் கைவிடாதே, தடுமாறாதே. உன் வாழ்க்கை உன்னால் தான் பிரகாசம் பெறும். நீ ஒரு பெண் அல்ல, உலகத்தை கலைத்து மறுபடியும் உருவாக்கத் தெரிந்த சக்தி. பெண்களின் போராட்டமும் வெற்றியும் நிறைந்த இந்த பயணத்தில் உங்களுடன் இணைந்து பயணிப்பதில் எங்கள் யூடியூப் சேனல் அசாதாரணமான மகிழ்ச்சியை உணர்கிறது.